பிரதர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் யூ ஃபைன். எஸ் நெறைய பேர் வக்கல் க்ரஷ்ன்னு கேட்டுட்டு இருந்தீங்க. உங்களுக்காக வக்கல் க்ரஷோட எபிசோட் 5 ஓட வந்துட்டேன். ஓகே. இப்போ ஸ்ட்ரெயிட்டா ஸ்டோரிக்குள்ள போயிடலாமா? மா மா அடடே! வாடா. அப்பா! இந்த வாய்ஸ கேட்டு எவ்வளோ நாள் ஆகுது? என்னம்மா சொல்ற? ஆ அதான் பார்த்தனே. ஒரு வாரமா மூஞ்சி தூக்கி வச்சுட்டு சுத்திட்டு இருந்த. இப்போ தான்டா என் பழைய தயங்க பார்க்குற மாதிரி இருக்கு. ம் சரி வா சாப்பிட்லாம். அம்மா டைம் ஆயிடுச்சுமா, ப்ராக்டிஸ் இருக்கு. டேய் இப்படியே சாப்பிடாம போனால் என்னடா பண்ணுறது? மா அதெல்லாம் கேன்டீனில் பார்த்துக்கிறேன். டேய் கேன்டீன் சாப்பாடுலாம் செட் ஆகாதுடா. கேன்டீனில் சாப்பிட்டு தான் நீ இப்படி துரும்ப அழைச்சி போயிட்ட. மா ஏதோ நான் இதுக்கு முன்னாடி ரொம்ப குண்டாக இருந்த மாதிரி பேசுகிறேன். ஸ்போர்ட்ஸ் மேன்லாம் இப்படி ஃபிட்டாக தாம்மா இருப்பாங்க. ம் சரிடா சரி. ஆமாம் எங்கடா அந்த 2 சைடு பில்லரு? ஆ சைடு பில்லரா? என்னம்மா சொல்கிற? அதான்டா அந்த ஜிமினாவும் ஃபெலிக்ஸும். அ அம் அவனுங்களா? மா அதானே கரெக்டாக திங்கிற நேரத்துக்கு வந்துடுவானே. மா என்னம்மா எ என்ன பேசியிருக்கீங்க? இல்லைடா ஜிமினா, அ கொஞ்ச நாளாக நீ வீட்டு பக்கமே வர்றதில்லையே, அதான் என் பிள்ளைகிட்ட கேட்டுட்ருந்தேன். என் பிள்ளை ஜிமினா எப்படா வருவான்னு. ஐயோ மம்மி என்னை ரொம்ப மிஸ் பண்ணீங்களா? நான் கூட ரொம்ப மிஸ் பண்ணேன். அப்படியாடா? ஆமாம் மம்மி, நீங்கள் வைக்கிற அந்த வெங்காய சட்னியை. அட பாவி, நான் கூட என்ன சொல்லுவேன்னு நினச்சேன். மா அவன் சோத்துக்கு செத்தவம்மா. ஐயோ மா, அப்புறம் சொல்ல மறந்துட்டேன். நீ எனக்காக கொடுத்துட்ற சாப்பாட்டில் கொஞ்சம் கூட எனக்கு கொடுக்காம எல்லாத்தையும் திங்கிறது இந்த நாய் தாம்மா. டேய் என்னடா மீ என்னமே பண்ணுறது? எங்கள் வீட்டில் சாப்பாடுன்ற பேரில் எதையோ போடுறாங்க. அதில் உப்பு இல்லை, காரம் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் நீங்கள் சமைக்கிறதில்ல. நான் தெருமுனையில் வரும்போதே வாசனை தூக்குது. அதுவும் நீங்கள் பண்ணுற தக்காளி என்னடா ச்சீ தக்காளி சட்னி இல்லை, வெங்காய சட்னிடா. இதில் கரெக்ஷன் வேறு உனக்கு அப்படின்னு ஃபெலிக்ஸோட மண்டையில் அடிக்கிறான். ஆமாம்மா, நீங்கள் வைக்கிற அந்த வெங்காய சட்னி, அந்த முருகலான தோசை, இதெல்லாம் சாப்பிடாம நாக்கு செத்து போச்சு மீ. மீ ப்ளீஸ் மீ, பிரேக்ஃபாஸ்ட் கொடுங்களேன், பசிக்குது. சரி வாங்கடா சாப்பிட்லாம். டேய் அவனுங்களே உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கானுங்க, நீயும் சாப்பிட்டு போடா. ம் சரி மா, அப்படியே லஞ்சுக்கும். சரிடா 3 பேருக்குமே பண்ணிடுறேன். 3 பேருக்கா? அப்போ எனக்கு? டேய் சக்கரை நீயா? ஆமாம் நான் தான். என்ன சீனியருக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் தான் கொடுப்பீங்களா? உங்கள் சக்கரைக்கெல்லாம் கிடையாதா? டேய் யாரா சொன்னா உனக்கு இல்லைன்னு? நீ வா தங்க, உனக்கு பிடிச்சத நான் செஞ்சு கொடுக்குறேன். டேய் தயங்கா, இது உங்கள் அம்மாவா இல்லை சக்கரையோட அம்மாவா? ஏன்டா? இல்லை இவ்வளோ நேரம் உங்கள் அம்மா ஒன்று புகழ்ந்துட்டு இருந்துச்சு, சக்கரை பையன் வந்தோடனே அவனுக்கு பிடிச்சது செய்கிறேன்னு போயிட்டாங்க. டேய் ஃபெட்ரா. ஆ என்ன இவனும் ஒரு டைப்பாக பார்க்குறானே. அப்புறம் சீனியர் எப்படி இருக்கீங்க? ஆ சேரில் உட்காந்துருக்கேன். ஐயோ சீனியர் பழைய காமெடி, அப்புறமா சொல்லு நான் சிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே தயங்க தான் பார்க்குறான். தயங்கும் ஜேகேவை பார்க்குறான். ஜிமினா ஹலோ என்ன நடக்குறீங்க? ஒன்றும் இல்லைடா சும்மா தான். ம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டி என்னடா சக்கரை என்ன வேணும்? எனக்கு பேன்கேக் செஞ்சு தரீங்களா? பேன்கேக்கா? உனக்கு இல்லாமையா? இருடா கொண்டு வரேன். மா என்ன இவ்வளோ நேரம் லேட் ஆகிடும்னு சொல்லிட்டு இருந்தீங்க? டேய் சக்கரை ஆசையாக கேட்குறான்ல, அவனுக்காக பண்ணி கொடுக்க வேணாமா? அதானே அம்மா, நீ போய் பண்ணுமா. என்னடா நீயும் அந்த பக்கம் சாயிற? ஒன்றும் இல்லை மச்சான், ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சாப்பிட்டுட்ருக்காங்க. டே டைமும் ஸ்கிப் ஆகுது. டே மச்சான் கிளம்பலாண்டா, டைம் ஆச்சு.
ஆமாண்டா, எங்கள் அப்பா வரதுக்குள்ளே ப்ராக்டிஸ்க்கு ஓடிடணும். காலையிலே அந்த ஆள் மூஞ்சில முழிச்சாலே எனக்கு நாள் போகாது. ஆமாண்டா, அதுவும் கரெக்டு தான். அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்புறாங்க. ஹம், சரி சரி. ஆ, மச்சான், நான் வேணா என்னோடய பைக்கை இங்கேயே விட்டு வந்துடவா? நீ, நான், ஃபெலிக்ஸா 3 பேரும் ஒரே பைக்கில் போயிடலாம்டா. பெட்ரோல் செலவு கம்மியாகும். ஆல்ரெடி என் வீட்டிலேருந்து இவ்வளோ தூரம் வர்றதே பெருசு. அப்போது ஜேகே தான். என்ன? சீனியர், அது எனக்கும் ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது. அதனால் நீங்களும் ஃபெலிக்ஸ் ப்ரோவும் தனியாக போங்க. நானும் சீனியரும் தனியாக வரோம். ஆ, ஏன்டா? நீ சைக்கிளில் போவதானே? இல்லை, சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சு. அதான் நானே சீனியர் கூட சேர்ந்து போகலான்னு தான் இங்கே வந்தேன். சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சா? நேற்று கூட பார்த்தேன், நல்லா தானே இருந்துச்சு. ஏன் சீனியர், சைக்கிள் பஞ்சர் ஆகுறது என்ன? நான் இன்றைக்கி பஞ்சர் ஆகிடுவேன்னு சொல்லிட்டா பஞ்சர் ஆகும்? அது பாட்டுக்கு பஞ்சர் ஆகிடுச்சு சீனியர். நான் ஏதோ வேணும்னே சொல்கிற மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னும் போது ஃபெலிக்ஸா தான், மாப்பிள்ள, எனக்கு என்னமோ இவனுங்களை பார்த்தா டவுட்டாக இருக்குடா. அன்னைக்கு என்னடான்னா தயங்கோட ஃபர்ஸ்ட் கேஸை இவன் தான் எடுத்துக்கிட்டான். இப்போ என்னடான்னா தயங்கூட போகணுன்றதுக்காகவே இவனே சைக்கிளை பஞ்சர் பண்ணாலும் பண்ணியிருப்பானோ? அது டவுட்டே இல்லைடா. இந்த முட்டைக்கண்ணு பண்ணாலும் பண்ணியிருப்பான். யாருக்கு தெரியும்? அப்படியா? சரி சரி, நீங்கள் ஒன்றா வாங்க, நாங்கள் ஒன்றா வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் ஃபெலிக்ஸாக முதல்ல கிளம்பிடுறாங்க. இப்போது தயங்கோட பைக்கில் தான் ஜேகேவும் தயங்கும் போய்கிட்டு இருக்காங்க. அப்போது சடனாக ஸ்பீட் பிரேக்கர் வருது. ஜேகே அப்படியே தயங்கு மேலே போய் மோதுறான். அவனுக்கு அந்த ஃபீல் புதுசாக இருக்குது. இங்கே தயங்தான் சத்தமே இல்லாமல் மெதுவாக சிரிச்சிட்ருக்கான். அதை நினச்சி இப்போது தயங்கு வேணும்னே ஸ்பீடை ரைஸ் பண்ணிட்டு ஸ்பீடாக போகிறான். ஸோ ஜேகேக்கு ஒரு பக்கம் பயமாக இருக்குது. அவன் அப்படியே தயங்க பேக்கப் பண்ணிட்டு டைட்டாக கண்ணு மூடி தயங்கோட ஷோல்டரில் அப்படியே சாஞ்சிக்கிறான். மீன்ஸ் முதுகில் வந்து அப்படியே சாஞ்சிட்டு அப்படியே கண்ணு மூடி ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். தயங்குக்கு ஜேகேவோட கை அவனோட வேஸ்ட்டில் பட்டதுமே ஒரே பட்டர்ஃப்ளை மூமெண்ட்டு தான். இப்போது 4 பேர் ஸ்கூலுக்கும் வந்துட்டாங்க. அங்கே இருக்கிற ஜூனியர்ஸ்லாம் தயங்கையும் ஜேகேவும் தான் பார்க்குறாங்க. அப்போ அதில் 2 பசங்க, டேய், இது 10th Cயில் படிக்கிற ஜங்குக் தானே? ஆமாண்டா. இவன் என்ன சீனியர் கூட பண்ணிகிட்ருக்கான்? அதான் தெரியல. நம்ம சீனியர் யாருக்கிட்டே இப்படி பேசி நான் பார்த்ததே இல்லை. ஆனால் பாரேன், அவன்கிட்ட மட்டும் சிரிச்சு சிரிச்சு பேசுகிறாரு. ஆமாண்டா, இப்போலாம் சீனியர் பண்ணுறது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. கொஞ்ச நாள் முன்னாடி ரொம்ப அப்செட்டாக இருந்தார். இன்றைக்கி என்ன இப்படி சிரிச்சிட்டு வராரு? ஏய், அப்செட்டாக இருந்தால் இப்போ அப்படியே இருப்பாங்க. அவருக்கு என்ன பிரச்சனையோ, நமக்கு எதுக்கு வம்பு, வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. இங்கே தயங்தான் பேஸ்கெட் பால் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ ப்ராக்டிஸும் முடியுது. தயங் தண்ணி குடிக்கலான்னு பாட்டில் எடுக்கிறான். பட் பாட்டிலில் தண்ணி காலி ஆகிடுச்சு. தண்ணி வேற காலி ஆகிடுச்சா? இப்போ நான் என்ன பண்ணுறது? அப்போது ஜேகே தான் ஓடி வரான். சீனியர், என்னங்க? டேய், நீ இங்கே என்ன பண்ணுற? உனக்கு எக்ஸ்ட்ரா கிளாஸ் இருக்குமே? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சீனியர். ஸ்கூலே இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளே யார் ஸ்பெஷல் கிளாஸ் போட போகிறா? அதுவும் எக்ஸாமே இல்லைல்ல. இந்த வீக்கெண்டில் தான் மந்த்லி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும். அப்போ ஏன்டா இவ்வளோ சீக்கிரம் வந்த? பொறுமையாக வந்திருக்கலாம்ல. இல்லை சீனியர், சும்மா தான் அப்படியே அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு. ஓ, அப்படியா? சரி, டைம் ஆயிடுச்சு, நீ கிளாஸுக்கு போ, நான் அப்புறம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தயங்கும் கிளாஸுக்கு போகிறான். ஜேகேவும் போயிட்டான்.
இப்படியே தான் லஞ்ச் பிரேக் ஆகுது. ஸோ தயங்கோட ஃப்ரெண்ட்ஸும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அங்கே ஜங்குக்கு வரான். சீனியர், இங்கே நான் உட்காரலாமா? உங்களுக்கு இல்லாத இடமா சக்கரை? உட்காருங்க. தயங்கோட மனசுலேயே இடம் கொடுத்தவன் பெஞ்சில் இடம் கொடுக்க மாட்டானா? என்ன தயம், நான் சொல்கிறது கரெக்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு ஜிவனை டீஸ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ 2 பேரும் எதுவும் சொல்லலை, ஜஸ்ட் அமைதியாக சிரிச்சுட்டு அப்படியே இருக்காங்க. இப்படியே தான் டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஈவினிங் டைம், அதே பேஸ்கெட் பால் கோர்ட். பட் ப்ராக்டிஸ்லாம் முடிச்சுட்டு எல்லோரும் போயிட்டாங்க. ஆனால் தயங் மட்டும் அங்கேயே உட்காந்துருக்கான். அவன் கூட ஜேகேவும் இருக்கான். சங்குக்கா, ஆ ரொம்ப தேங்க்ஸ். என்ன சீனியர், எதுக்கு? இல்லைடா, மற்றவங்க மாதிரி நீயும் என்னை விட்டு போயிடுவேன்னு நினச்சேன். ஆனால் நீ மற்றவங்க மாதிரி இல்லை. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. சீனியர், என்ன இப்படிலாம் பேசுவீங்க? நான் எப்போ உங்க கூட இருப்பேன். ம். அப்புறம் ஜிகே, இனிமேல் நீ என்ன தயாங்கனே கூப்பிடலாம், சீனியர்னு கூப்பிட வேணாம். இல்லை, ஸ்கூலில் எல்லோரும் இருப்பாங்கல்ல. ஓ, அப்படி யோசிக்கிறியோ? அப்போ சரி, ஸ்கூலில் எல்லோரும் முன்னாடியும் சீனியர்னு கூப்பிடு. ஆனால் தனியாக தயாங்கனே கூப்பிடு. ம், சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரே ஹெட்ஃபோனில் பாட்டு கேட்டுட்டு அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. இப்போது தயாங்க்கு என்னன்னு தெரியல, அப்படியே அவனோட தலையை வந்து ஜங்குக்கோட தோலை சாய்ச்சிக்கிறான். இதெல்லாம் தூரத்துலேருந்து ஒரு பர்சன் பார்த்துட்ருக்காங்க. பார்த்துட்டு அதை அப்படியே ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இது எதுவுமே உங்களுக்கு தெரியாது. இப்போ ஜிமின் தான், டே மச்சான் எங்கடா இருக்கீங்க 2 பேரும்? டே நீ இன்னும் போகலையா? அது வந்து என் ஆள் சுகா கூப்பிட்டான், அதான் வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். ஓ, சரி சரி, நடக்கட்டும். அதான் நீ எப்போ பாரு பயாலஜி குரூப்லேருந்து காமர்ஸ் குரூப்புக்கு ஓடிட்டுருக்க போலையே. ஆமாம், ஃபெலிக்ஸா எங்கே? அவன் அப்போவே போயிட்டான். ஓ சரி அப்படின்னு இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு கார் வந்து நிற்குது. அதுலேருந்து ஒருத்தர் இறங்குறாரு. தம்பி, அப்பா உங்களை கூப்பிட்டாரு. என்ன? இல்லை, அப்பா உங்ககிட்ட ஏதோ பேசணுமா, இப்போவே வீட்டுக்கு வர சொன்னார். அப்படியா, சரி, நான் பைக்கில் வரேன், நீங்கள் முன்னாடி போங்க. இல்லை தம்பி, அப்பா உங்களை கையோடு கூப்பிட்டு வர சொன்னார். மச்சான், அவள் பைக்கு தயங்கா இப்போ, அப்புறம் அந்த ஆள் ஏதோ கற்று போகிறாரு. பைக்கு தானே, நான் எடுத்துகிட்டு வரேன். உன் பைக்கே எப்படிடா சேர்த்து கொண்டு வருவேன்? என் பைக்கை ஃபெலிக்ஸை எடுத்துகிட்டு போயிட்டான், அதனால் நானே கொண்டு வரேன். அப்போ சக்கரை நான் பார்த்துக்கிறேன். உன் வீட்டுக்கு எதிர் வீடு தானே, நானே கொண்டு போய் ட்ராப் பண்ணுறேன். ம். தயாங்க்கு செக்கை விட்டு போக மனசே இல்லை. நீங்கள் போங்க. ம், நான் பார்த்துக்கிறேன். எதுவும் டென்ஷன் ஆகாதீங்க, அப்பா கிட்ட கோவப்படாதீங்க, பொறுமையாக பேசுங்க. சரியா அப்படின்னு தயங்குக்கு கம்ஃபர்ட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ தயங்கும் போய் அந்த காரில் ஏறுறான். பா, என்னப்பா அப்படின்னும்போது தயங்கோட அப்பா ஃபோன் எடுத்து அப்படியே காட்டுறாரு. அதை பார்த்துட்டு தயங் செம்மையாக ஷாக் ஆகிட்டா. ஆனால் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. என்ன யோசிக்கிற? ஒன்றும் இல்லைப்பா, வீட்டுக்கு போய் பேசலாம் வா அப்படின்னு கூட்டிகிட்டு போயிட்டாரு. இப்போது கட் பண்ணா அப்படியே தயாங் வீட்டை தான் காட்டுறாங்க. தயங்கோட அப்பா ரொம்ப கோவமாக வீட்டுக்குள்ளே போகிறாரு. ஏய்,
எங்கடி இருக்க? என்னாச்சுங்க? எதுக்கு இப்போ இப்படி கத்துறீங்க? ஆ? எதுக்கு கத்துறணும்? நீ பித்து வச்சிருக்க ஒரு தரத்தில் அவனால என் மானமே போச்சு. என்னங்க சொல்கிறீங்க? அவன் என்ன என்ன பண்ணான்? அவன் நல்லா தானே படிக்கிறான். படிப்பில் மட்டும் இருந்தா போதுமா? ஆ? கொஞ்சமாவது டிசிப்ளின் வேணாம். நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி நடந்துக்க சொல்லு அவனை. என்னடா ஆச்சு? ஏன்டா கத்துறாரு? ஆ? உன் புள்ள பண்ணுற லட்சணத்தை அப்படியே பார் அப்படின்னு அந்த ஃபோட்டோ காட்டுறாரு. தயங்கோட அம்மா அப்படியே பார்க்குறாங்க. என்னடா அப்படின்ற மாதிரி. ஸோ தயங்கோட அப்பா தான் தயங்க கூப்பிட்டு கத்திட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஸ்லாப் பண்ணியிருப்பாரு. டேய் இதை பார், உன் இஷ்டத்துக்கு இருக்கிறதுனா இந்த வீட்டில் இருக்க முடியாது. நீ என்னன்னு சொல்கிறணும் அதான் கேட்கணும் அப்படின்னு அவர் கத்திட்டு இருக்காரு. தயங்கு செமக்கும் வந்துடுது. அவனும் இவ்வளோ நாள் பொறுத்தது போதும்னு இன்னைக்கு அவன் நினச்சதை சொல்லியே ஆகணும்னு. பா போதும்பா, சின்ன வயசுலேருந்து நான் என்ன சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், எந்த ஸ்கூலில் படிக்கணும், எந்த காலேஜ் போகணும், இப்படி எல்லாத்தையும் நீங்கள் தான் டிசைட் பண்ணீங்க. நான் ஒரு குரூப் எடுக்கணும்னு சொன்னால் அதில் உனக்கு இதுதான் செட் ஆகும்னு பயாலஜி குரூப்லேயும் சேர்த்து விட்டீங்க. இப்படி என் லைஃப்பில் எல்லாமே டிசைட் பண்ணிட்டீங்கன்னா நான் என்னப்பா பண்ணுவேன்? ஒரு நாளாச்சும் எனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு தெரியுமா உங்களுக்கு? நீங்களா ஒன்று டிசைட் பண்ணுவீங்க, இதுதான் உனக்கு பர்ஃபெக்டாக இருக்கும்னு சொல்லி எல்லாத்தையும் மாற்றிடுவீங்களப்பா. ஆமாப்பா, நீங்கள் ஃபோட்டோவில் பார்த்தது உண்மைதான். எனக்கு ஜேகேவை பிடிச்சிருக்கு. எனக்கு அவன் வேணும். அவள் இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுப்பா. பாத்தியாடி? பாத்தியா என்ன பேச்சு பேசுகிறான் பாத்தியா? டே தயம் பொறுமையாடுறா. மா நீயும் அவர் கூட சேர்ந்து பேசுறியா? உனக்கு தெரியாதாம்மா தயாங்க பற்றி? நான் எந்த ஒரு டிசிஷன் எடுத்தாலும் யோசிச்சு தாம்மா எடுப்பேன். இது வரைக்கும் என் லைஃப்பில் எல்லாமே இவர் நினச்சதாம்மா நடந்துச்சு. ஆனால் முறையாக எனக்காக ஒரே ஒரு விஷயமா நான் அவரை எதிர்த்து பண்ணதுன்னா இந்த பேஸ்கெட் பால் டீமில் ஜாயின் பண்ணது தான். வரைக்கும் நான் மற்றவங்களுக்காக வாழ்ந்தது போதுமா? இனிமேலாச்சும் நான் எனக்காக வாழணுமா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு தயங்க அப்படியே மேலே போகிறான். அவங்க அப்பா இன்னும் கோவப்பட்டு தயங்க அடி அடின்னு அடிக்கிறாரு பெல்ட்டால். தயங்க சுத்தமாக முடியல. அவன் அப்படியே அழுதுகிட்டே அப்படியே படுத்துட்டு அவன் ஜிகேவோட வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பான்ல, ஸோ அதை தான் வந்து அகெயின் ப்ளே பண்ணி கேட்குறான். பிறை தேடும் இரவிலே உயிரே எதை தேடி அலைகிறாய், கதை சொல்ல அழைக்கிறேன் உயிரே அன்பே நீ வா. அப்படியே தயங்கும் தூங்கியிருப்பான். ஓகேடா பிரதர்ஸ், நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம். டுரேஷன் கம்மியாக இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்ட்லேருந்து கொஞ்சம் டுரேஷன் அதிகமாக போடுறேன். ஓகேவா? பாய், டேக் கேர்.